ஏங்க இப்படி மத்தவங்க மனசை நோக்கடிக்கிறீங்க? உங்க வீட்ல இறந்தவங்களோட போட்டோ இருந்தா இப்படிதான் உதாசனப்படுத்துவீங்களா? தோ மாமியார் போட்டோ ஹால்ல தான் மாட்டிருக்கு. அத நான் என்ன கரெக்ட் சொன்னனா? இல்ல அத மாட்டி இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா உன் அக்கா போட்டோ மாட்டி இருக்கிறதுனால என் வாழ்க்கைய இங்க கேள்விக்குறியா இருக்கு. என் புருஷனு ஒண்ணுமே சொல்லல, நீ என்ன வாய் பேசாம போடு. என்னப்பா கத்தி பாத்துக்கிட்டு இருக்க? எடுத்துட்டு போய் போடு. ஒரு வேலை உனக்கு 10 தடவை சொல்லணுமா? எங்க அண்ணி போட்டோ மேல அந்த வீட்டுல யாராவது கை வச்சீங்க, கை இருக்க ஏங்க தைரியம் இருந்தா கை வைங்க பாப்போம், வைங்க. இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. உங்களை ராகவன் கூட வாழக்கூடாதுன்னு யாரும் தடுக்கல, ஆனா அதுக்குன்னு ஒரு அவகாசம் இருக்கு. உங்க கூட வாழணுங்கிறதுக்காக ராகவன் மொத்தமா அண்ணிய தலைமுழுகணும்னு அவசியமே இல்லை. அப்படி நினைக்கிறதே முதல்ல தப்பு. அந்த எண்ணத்தெல்லாம் மாத்திக்குங்க, அதான் எல்லாருக்கும் நல்லது. அப்பா சாப்பிடுங்கப்பா. சாப்பிடுங்கப்பா. நீங்க தானே சொன்னீங்க அம்மா நம்ம கூட தான் இருக்காங்கன்னு. அம்மா நம்மளெல்லாம் சாப்பிட வச்சு அழகு பாக்குறாங்கல்லப்பா, அப்ப நம்ம எல்லாம் அழாம நல்லா சாப்பிடணும்லப்பா. சாப்பிடுங்கப்பா. நான் ஊட்டி விடட்டா? நான் ஊட்டி விடுறேன். இந்தா. சும்மா எல்லாத்துக்குமே கண்மணி அண்ணின்னு அப்படியே உருகுறீங்க. ஏன் நிலைமை கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? புஷ்பா போதும், அவ்வளவுதான். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. தயவு செஞ்சு இதெல்லாம் கலைச்சிரு. ராகவ் மாமா வந்தா கண்டிப்பா ரொம்ப வருத்தப்படுவாரு. முடியாது வீரா. என் புருஷன் கூட நான் வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு நான் யார்கிட்ட அனுமதி கேட்கணும்? உங்ககிட்ட எல்லாம் இத பத்தி பேசுறதே வேஸ்ட். இது என் வீடு, என்னோட ரூம். என் புருஷன் கூட என் இஷ்டப்படி இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. பிடிச்சிருந்தா வீட்டுல இருங்க, பிடிக்கலையா ஏதாவது ஒரு லாட்ஜ் சத்திரம் அந்த மாதிரி எங்கேயாவது போய் தூங்கி எந்திரிச்சு வாங்க. என்ன நீ இப்படிலாம் டெக்கரேஷன் பண்ணா என் மேல உரிமை கொண்டாட்டா நான் உன் கூட சேர்ந்து வாழ்வேனா? நான் என் கண்மணி கூட மட்டும்தான் இருப்பேன். நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது. என்ன மாமா, இதுக்கப்புறம் நீங்க எப்படி கண்மணியோட இருக்க முடியும்? நீங்களும் அவள மாதிரி சேர்த்து மேல போக போறீங்களா என்ன? வார்த்தை ஒரு குடும்பத்துல வாழ்றோன்ற நினைப்பு கொஞ்சமாச்சும் உங்ககிட்ட இருக்கா? குடும்பத்துக்கு மூத்த மருமகன்னு சொல்லிட்டு இருந்தா மட்டும் பத்தாது. ஒரு மருமகள்னா 4 நல்லது கெட்டது அறிஞ்சு இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு பக்குவமா நடந்துக்கணும். மாமா, நீங்க பெரியவங்க, என் வாழ்க்கைக்கு வழி சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்போ நீங்களும் செத்தவளுக்காக பேசுறீங்களே. ஏய் வாய் மூடி. விட்டா பேசிட்டே போற. உன்னெல்லாம் மாமா மாமா நில்லுங்க மாமா. ஏய் யோ நில்லையா? டேய் அவன் எங்கடா போறான்? எங்கப்பா போவான்? அண்ணி கல்லறைக்கு தான் போவான், வந்துருவான்.
மணி 8 ஆச்சு, என்ன அவரை காணோம்? இந்த வீட்டுல நான் ஒருத்தி இருக்குங்கிற அக்கறை கொஞ்சமாவது இருக்கா? வரட்டும் இன்னைக்கு. ச்சே. ஏய் என்ன பாருடா பாருடா. இங்க பாரு, அண்ணி மட்டும் உன் வாழ்க்கை இல்லை, கனி இருக்கா. தயவு செஞ்சு அவளை பத்தி கொஞ்சம் யோசி. இனிமேலாவது அண்ணியை மறந்துட்டு கொஞ்சம் கனியை பாரு. அண்ணியோட மறு உருவம் தான்டா கனி. உன் பாசத்துக்காக ஏங்குறாடா அந்த புள்ள, விட்டுறாதடா. ஏதோ இப்பதான் அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வரா. அவகிட்ட இது வரைக்கும் நீ காட்டாத பாசத்தை இனிமே காட்ட ஆரம்பிச்சிரு. அப்பாவோட அன்புனா என்னன்னு தெரியாமையே வளர்ந்த புள்ளடா அவ. இதுக்கு மேலேயும் ஏங்க வைக்காது. ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிடு. ஏங்க இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? நைட்டு ஃபுல்லா அந்த சமாதிலே படுத்துக்கிட்டு இருந்தீங்களா? நான் உங்களுக்காக நைட்டு ஃபுல்லா எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? ஏங்க என்னப்பா கண்கொள்ளா காட்சியா இருக்குல்ல? டேய் மாறா, கனியையும் ராகவனையும் இப்படி பாத்திர மாட்டோமான்னு எத்தனை வருஷம் தவம் கிடந்தோடா. இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க வள்ளிக்கு கொடுத்து வைக்கலையாடா? அவ்வளவுதானே, வீடியோ எடுத்து காட்டிடுவோம். கனிய வச்சு ராகவனை என் பக்கம் திருப்பலான்னு பார்த்தா கனியே அவங்க அப்பாவை மொத்தமா அவ பக்கம் திருப்புறாளே. இத்தனை நாளா தான் புள்ளைய விட்டு விலகி விலகி ஓடின ராகவன் இப்போ தான் புள்ள கூடவே இருந்தா, தான் புள்ளைக்கு எல்லாமாவும் இருந்தா. அந்த கண்மணியோட இடத்த அந்த கனி ஈஸியா புடிச்சிருவாளே.